உங்கள் மீது மரியாதையும் மதிப்பும் வச்சிருந்த அத்தனை ரசிகர்களும் குத்துறாங்க. இங்க எல்லாருக்கும் பொது பார்வையில் இருக்குல்ல. சேகவரா தப்பு செஞ்சாலும் செருப்படி கிடைக்கும். ஃபேக்ட் இது, ஃபேக்ட். ரைமிங்கா இருக்கு சார். உண்மை சார். யாரா இருந்தாலும் தப்பு தானே சார். இங்க வியாக்கியானம் பண்ணிட்டு நான் போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வீட்டு கதவு தட்டினேன்னு வச்சுங்களேன், வெளிச்சத்துக்கு வரதானே செய்யும். வரல சார். இப்ப கெனிஷா துணை அப்படிங்கிறது தவறுன்னு சொல்ல வரீங்களா? தவறு சார். தவறுன்னு இது என்ன இருக்கு? தைரியமா சொல்லலாம். இல்ல அவரே சார், அவரே அழகான துணை தானே சார் சொல்றாரு. அவர் அன்பான துணை தானே சார் சொல்லியிருக்கணும். என்கிட்ட மனைவி கிட்ட அன்பு கிடைக்கல, பரிவு கிடைக்கல, பாசம் கிடைக்கல சொல்லியிருக்கணும்ல. இங்க எல்லாம் இந்த மாதிரியான இவர் சொல்லக்கூடிய ஜெயம் ரவி சொல்லக்கூடிய ஜெயம் ரவி தானே, ரவி மோகனா இல்ல இல்ல ஜெயம் ரவி நம்ம சொல்லுவோம். ஜெயம் ரவி சொல்லக்கூடிய அத்தனை இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து எல்லாருக்குமே உண்டு சார். இது ஒரு குடும்பத்தில் உண்டு. நீங்கள் இதையாவது சொல்லுங்க. என்னன்னு கேட்டால், நான் முட்டையிடும் வாத்து மாதிரி என்னுடைய வருவாயெல்லாம் பறித்து கொண்டு போய் ஆர்த்தி வேற எங்கேயோ கொடுத்துட்டாங்க சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் 2 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளைங்க தானே அனுபவிக்க போறானுங்க.